எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துக்களுடன் வணக்கம். இந்த பதிவில் கோச்சாரமும் தசா புத்திகளும், அதாவது தசா புத்தி உடன் கோச்சார கிரகங்கள் இணையும் போது எந்த மாதிரியான ஒரு தாக்கம் நடக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். கோச்சாரங்கிறது முதல்ல என்னன்னு பார்த்துருவோம், அடுத்தது தசா புத்தினா என்னன்னு பார்த்துருவோம், அப்புறம் இந்த இணைவுகள் இணையும் போது நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது ஒரு 3 பிரிவாக பார்க்கலாம். முதல்ல கோச்சாரங்கிறது இன்றைய நாளைக்கு கோள்கள் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு கிரக நிலை தான் கோச்சாரம். அது வானத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு தான் கோச்சாரம்னு சொல்லுகிறோம். இந்த வகையில் இதில் முதலாவதாக சூரியன், புதன், சுக்கிரன், அடுத்ததாக பூமி வரும். அதைத்தான் நம்ம ஜாதகட்டத்தில் நடுப்பகுதியாக நம்ம எடுத்துக்குவோம். அடுத்ததாக வரக்கூடியது சந்திரன், அதுக்கு அடுத்தது செவ்வாய், அதுக்கு அடுத்தது குரு. இது போன்ற இதில் ராகு, சனி, கடைசியாக வர்றது சனி. அதுக்கப்புறமா ராகு கேதுக்கள் சூரியனை வெட்டும் புள்ளி ராகு, அதே போல் இங்கே சந்திரனை வெட்டும் புள்ளி கேது. அந்த மாதிரியான 9 கிரகங்கள் ஜோதிடத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 9 கிரகங்களும் வானில் சஞ்சாரிக்கக்கூடிய நிகழ்வு தான் இந்த கோச்சாரம். அடுத்தது தசாபுத்தி. இந்த ப்ரீஸ் பண்ணாமல் ஓடிக்கொண்டு இருப்பது கோச்சாரம், செகண்டுக்கு செகண்ட் ஓடிக்கொண்டே இருப்பது கோச்சாரம். அதே போல் தசாபுத்தி ப்ரீஸ் பண்ணப்பட்டது உங்களுடைய ஜாதகம், லக்னத்தில் இருந்து எந்த பாவகத்தில் அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலேருந்து உங்களுடைய தசாபுத்தியில் ஆரம்பிக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்காரா, உங்களது மேச ராசி, கேது தசை உங்களுக்கு நடப்பில் இருக்குன்றது அர்த்தம். அப்போ லக்ன ரீதியில் நம்ம அந்த அந்த கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறது, அது எத்தனை குடையவர் அப்படின்றத எடுத்து நம்ம பலன் எடுக்கணும். இது தசா புத்தி. அதாவது சந்திரன் நின்ற வீட்டில் அந்த எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அது உங்களுடைய தசா புத்தியாக வரும். அதே போல் லக்னத்திற்கு அவர் எத்தனை கூடியவர், 4ஆம் பாவாதிபதி. மேஷ லக்னத்துன்னு எடுத்தோம்னா இப்போ அஸ்வினி இப்போ 3ஆம் இடத்தில் இருக்குதுன்னா 3ஆம் இடத்திலிருந்து தசா நடக்குது அப்படின்றது நம்ம எடுத்துக்கணும். அதே போல் பரணியாக இருந்தால் சுக்கிரன், இவருக்கு ஆதிபத்தியம் உண்டு, ராகு கேதுகளுக்கு ஆதிபத்தியம் இல்லை. அப்போ 2, 7 கூடையவராக அந்த சுக்கிரன் வருவார். அப்போது இதை அதே போல் இந்த சுக்கிரன் மீது ராகு, கேது, செவ்வாய், அதே போல் தேய்பிறை சந்திரன், அமாவாசை சந்திரன், இவங்க 4 கிரகங்களும் செல்லும் போது சுக்கிரன் என்பவர் அவர் எங்கே அமர்ந்திருக்கிறார்ன்றது முதல்ல பார்க்கணும். இவர் 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவார், 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுவார், இங்கே 12ஆம் இடத்துல உச்ச பலம் பெறுவார். இப்போ குறிப்பாக 2ஆம் இடத்தில் 2ஆம் பாவாதிபதி அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், இதன் மீது கோச்சார கிரகமான ராகு செல்லும் பொழுது சுக்கிரன் என்பவர் முதல்ல காரகத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு ஆதிபத்திய பலன்களை தரும். அப்போ காரகம் என்ன? சுக்கிரனுடைய காரம் மனைவி, வண்டி வாகனங்கள், உல்லாச வாழ்க்கை, இது போன்ற அமைப்புகளை ராகு அதன் மீது செல்லும் போது பிரச்சனைகளை தருவார். ஏன்னா ராகுன்றது இருள் கிரகம், அதிகப்படியான ஒரு ஆசையை தூண்டிவிடக்கூடியவர் ராகு. அதன் மூலயமாக பிரச்சனைகள் தருவார். அதே போல் அதிக பெண்கள் மூலயமாக வருமான இழப்பை செய்வார். ஏன்னா 2ஆம் பாவத்தை அது தூண்டி அந்த பலனையும், அப்புறம் 7ஆம் வீட்டு பலனையும், இங்கே மனைவி பிரிவினை சஷ்டாசக அமைப்பில் இங்கே ராகுடன் இணையும் போது பிரிவினைகளை கண்டிப்பாக தருவார். அதே போல் சுபகிரகமான குரு இப்போ இங்கே இருக்கிறார். இவர் சுக்கிரன் குறிப்பாக இங்கே மிருகசீரிஸில் இருக்கும்போது இதன் மீது குரு செல்லும்போது சுக்கிரன் இங்கே அமர்ந்து போகும் பொழுது
என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, சுக்கிரனும் சுபகிரகம், குருவும் சுபகிரகம் என்பதனால இது ஒரு சுப பலனாக நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது 9 கூடியவரும் 12 கூடியவரும் குரு அப்படின்றது வர்றதுனால இதன் மீது சுக்கிரன் மீது குரு போகிறார். அப்போ தெய்வ அருள் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். தனவரவு, ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் ஒருத்தர் சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே இருக்குது. நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு, இதெல்லாமே நடக்கும். ஏன்னா குருங்கிறவு இதில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இப்போ 12ஆம் இடத்து வேலையை கண்டிப்பாக இவர் செய்வார். ஏன்னா சுக்கிரன்றது எதிர்த்தன்மையான கிரகம் அப்படின்றதுனால கொஞ்சம் எதிர்த்தன்மையான விஷயங்களையும் விரய செலவுகள் இது போன்ற அமைப்புகளையும் கண்டிப்பாக இங்கே தருவார். சுப விரய செலவாக கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய் போகிறார். ராசிக்கு 8 ஒரு லக்னாதிபதி. சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இருக்கும். ஏன்னா அங்கே சுக்கிரனை செவ்வாயை சுபத்தன்மைப்படுத்தி ஒரு 8ஆம் வீட்டு பலனுங்க செய்ய விட மாட்டார். ஏன்னா ஒரு 7ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ செவ்வாய் இதன் மீது போகிறார். சரி, செவ்வாய் 8ஆம் இடத்துலேயே இருக்கிறார், சுக்கிரனை பார்க்குறார். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ செவ்வாய் தசை நடக்குது, சுக்கிரன் பார்க்குறார், உங்களுக்கு நல்லது. வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். சுக்கிர தசை நடக்குது, செவ்வாய் பார்க்குறார், இது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் செவ்வாய் ஆட்சி, இங்கே சுக்கிரன் ஆட்சி பலமாக இருக்கார், செவ்வாயும் ஆட்சி பலமாக இருக்கார். அப்போ குடும்பத்தில், வருமானத்தில், அதே போல் கணவன் மனைவிக்கிடையில் இங்கே செவ்வாய் இதன் மீது செல்லும் பொழுது, இல்லை 8ஆம் இடத்திலிருந்து நெருங்கி பார்வை செய்யும் பொழுது, இதில் கொஞ்சம் பிரிவினைகள், பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், மோதல்கள் இதெல்லாமே கண்டிப்பாக உண்டாகும். இருந்தாலும் இங்கே செவ்வாய் சுபத்தன்மையாக இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வராது. இந்த சுக்கிரன் கடக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு பிறகு பெரிய ஒரு பிரச்சனைகள் வராது. கேதுங்கிறவர் ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசு பண்ணிடுவார். அது பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா வெட்டி விட்டுறவர். இங்கே ராகு அதிகப்படுத்தி ஆசையை தூண்டி இலக்க வைக்கக்கூடிய தன்மை ராகுக்கு. ஆனால் இங்கே ஆசையை தூண்டாமல் ஒரு பிரிவினையை சந்திக்கக்கூடிய அமைப்பு கேதுக்கு. அது மாதிரியான அமைப்பு இங்கே சுக்கிரன் மீது. வண்டி வாகனத்தில் ஏதாவது பழுது ஏற்படுறது, இல்லை நல்லா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் அப்படியே விலகி இருக்கக்கூடிய ஒரு சூழல், கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து மோதல்களே இல்லாத ஒரு பிரிவினையை இங்கே ஒரு மனது அளவில் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே தருவார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பை இங்கே கேது பண்ணுவார். மற்றபடி சுப கிரகங்கள் இணையும் போது நல்ல ஒரு அமைப்பு தான். தேய்பிறை அமாவாசை சந்திரனாக இருந்தால் உங்களுக்கு 4 கூடையவராக வருவார். இங்கே இணையும் பொழுது மாமியார் மருமகளுக்கு இடையில் தாய் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கும். இது போன்ற அமைப்புகளில் கோச்சாரமும் தசாபுத்தியும் நாம் அதன் மீது செல்லும் பொழுது அதனுடைய தாக்கம் இருக்கும். அதே போல் சனி ராகு இணைவு எந்த பாவத்துடன் இணையாலும் அந்த பாவத்தினுடைய பிரச்சனைகள் 10ஆம் இடத்துடன் சனியும் ராகுவும் இணைகிறாங்க. தொழில் அதிகமாக இருக்கும். இங்கே ராகு சனி இங்கே மகரத்தில் இணைகிறாங்க. வேலையாக இருக்கட்டும், இல்லை தொழில் அமைப்பாக இருக்கட்டும், அதிகம் பண்ணிடுவார். இப்போது ராகு மகரத்தில் அமர்ந்திருக்கார், சனி அதை நோக்கி போகிறார். அப்போ வேலை பளு அதிகமாக இருக்கும். தொழில் அமைப்புகள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் அமைப்பு செய்யலான்ட்டு முடிவு எடுத்திருப்பீங்க. ஆனால் ஸ்டக் ஆகும் வேலையாட்களால், இல்லை வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இது போன்ற அமைப்பில். ஆனால் வேலை கண்டிப்பாக இருக்கும். ஒரு தடங்களையும் தாமதத்தையும் சமாளித்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. அது எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்ளுதோ அதில் தான். 10ஆம் பாவம்னா தொழில் பாதிக்கும். 11ஆம் பாவமாக உங்கள் மனதில்
என்ன நினைக்கிறீங்களோ, இப்போ எனக்கு இவ்வளோ வருமானம் வரணும், இவ்வளோ தேவைகள் பூர்த்தி அடையணும்னு நினைக்கிறீங்கன்னா அதில் பிரச்சனை வரும். இது போன்ற அமைப்புகளை தரும். நன்றி, வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது போன்ற பதிவில் மீண்டும் சந்திப்போம்.